உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சங்கு வந்து அது எப்படி ஊதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது சங்கு ஊதுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இன்றைக்கி அந்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து தூத்துக்குடி சங்கு, அதாவது நல்லா விளைஞ்ச சங்கு, ஸ்ட்ரெச்சருன்றது. ஸ்ட்ரெச்சருக்கும் சாதாரண சங்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெச்சருன்னு சொல்கிறது நல்லா விளைஞ்ச சங்கு, நல்ல வெயிட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், கீழே விழுந்தாலும் உடையாது. அதே தொழுக்கா சங்குன்னு சொல்கிறது வந்து ரொம்ப லோவாக இருக்கும், அது கீழே விழுந்தால் டொப்புன்னு தெரிச்சிடும். சங்குலேயே பார்த்தோம்னா ஒரு 2-3 வகையான சங்கு இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு சங்கு எங்கே வாங்கினாலும் நம்ம இதில் தீயை வச்சு எரித்து கூட பார்க்கலாம், ரெண்டாவது கத்தினால் வந்து உரசி பார்க்கலாம், சரிங்களா? ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த சங்கை வந்து நம்ம எப்படி ஊதுறது அப்படின்றது ஒரு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சங்கு இந்த இருக்குது, இதை உதட்டை வந்து நல்லா மடிச்சுக்கிறேங்க. இந்த உதட்டை வந்து லைட்டாக இது ட்ரம்பட் மியூசிக் வாசிக்கிற மாதிரி உதட்டை வந்து மடிச்சுக்கிட்டு ஊதுனீங்கனாலே வந்து சவுண்டு வந்து இதில் நல்லாயிருக்கும், நாகம் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 வாட்டை 2 வாட்டை ஊதுனாலே நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் டாக்டர் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், சங்கு ஊதுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக சொல்லுவாங்க. சங்கு எங்கே வாங்கினாலும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்றது, அது எங்கே வாங்கினாலும் ஒரிஜினல் சங்கை வாங்குங்க, சரிங்களா? செகண்டுன்றது பேஸ்ட்டு வச்சு மறைக்கிறது, தேர்டு குவாலிட்டின்றது ரொம்பவே டேமேஜாக இருக்கும், அதை யாருக்கும் தெரியாத அளவுக்கு பேஸ்ட்டு வச்சு மறைச்சி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டின்றது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி பியூர் வெள்ளையாகவே, அதாவது சங்குன்றது சுட்டாலும் வெண்மை தரும் சொல்லுவாங்க, சரிங்களா? தீயை வச்சு எரித்தாலுமே சங்கு பியூர் ஒயிட்டாக தான் இருக்கும். குட் செகண்ட் இந்த மாதிரி இருந்தாக்கா தீயை வச்சு எரிக்கையில் ஃபுல்லாக எல்லோ கலரில் மாறிடும், சரிங்களா? இந்த சங்கு பால் சங்கு மட்டும் கிடையாது நம்மள்கிட்ட. வலம்புரி சங்குலேருந்து இடம்புரி சங்கு, குபேர சங்கு, இதுவரை கிட்டத்தட்ட எத்தனையோ கோவில்களுக்கு வந்து சங்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 1008 சங்கு, 108 சங்கு, இந்த மாதிரி. கண்டிப்பாக சங்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சங்கை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கால் பண்ணுங்கள். இது வந்து எல்லாத்தையும் இன்றைக்கி போகிறது ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு போகிறது. இது வந்து பூஜை சங்கு, இதெல்லாம் வந்து பஜனை விழா பூஜை சங்கு, பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 5 சங்கு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகுது, சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மாரி சி செல்ஸ் ஆஃப் தனுஷ்கோடி.